நாட்டை பிரித்தாளும் பாரதிய ஜனதா கட்சியால் எப்படி நாட்டுக்கு நல்லாட்சியை அளிக்க முடியும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் கேள்வி விடுத்துள்ளார். அசாம் மாநிலம் ஜோர்ஹத் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் பிஜோய் கிருஷ்ணாவை ஆதரித்து நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மன்மோகன் சிங் கலந்து கொண்டு ஆதரவு திரட்டினார். கூட்டத்தில் மன்மோகன் சிங் பேசுகையில் தனது தலைமையிலான 10 ஆண்டு கால ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் சாதனைகளை பட்டியலிட்டார். பல்வேறு கலாச்சாரம், மொழிகள், மதங்களை கொண்ட இந்தியாவில் பிரிவினை அரசியல் நடத்தும் பாரதிய ஜனதாவால் எப்படி நல்லாட்சியை தர முடியும் என்றும் மன்மோகன் சிங் கேட்டார். மோடி என்ற தனிநபரை மையப்படுத்தி பிரச்சாரம் செய்து வரும் பாரதிய ஜனதாவிடம் நாட்டின் முன்னேற்றத்துக்கு எந்த திட்டமும் இல்லை என்றும் மன்மோகன் சிங் கூறினார். आपको ये भी सोचना है कि भारत कैसे विशाल देश में जहाँ अनेक भाषाएं, धर्म और संस्कृतियाँ मौजूद हैं, एक ऐसी पार्टी जो समाज को बांटने की राजनीति करती है, अच्छा शासन कैसे कर सकती है। बीजेपी की न तो कोई ठोस नीति है और न ही कोई ठोस योजना। विपक्ष से रहकर उन्होंने सरकार के हर प्रगतिशील कदम का विरोध किया। उनका चुनाव अभियान भी एक ही व्यक्ति पर केंद्रित। ஊழல் ஒழிப்பு பற்றி அதிகமாக பேசும் பாரதிய ஜனதா ஊழல் ஒழிப்பு மசோதாக்களை நிறைவேற்ற ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய பிரதமர் மன்மோகன் சிங் இதுதான் பாரதிய ஜனதாவின் உண்மை முகம் என்றும் சாடினார்.